இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை மலை. எல்லா மலையிலும் மூலிகை இருக்குது. அந்த மாதிரி இதுவும் ஒரு மூலிகை மலை. இந்த மூலிகை மலையில் நம்ம வந்து ஒரு 3 பயிற்சி பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்து ரசிங்க. அதே மாதிரி இது வந்து மோசமான ஒரு மலைத்தொடர். இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத, சேஃப்டி இல்லாத போய் சேராதீங்க. சேஃப்டியோட தண்ணி, சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு சேஃப்டி. இது வந்து மலைத்தொடரில் வந்து கடினமான பயணங்கள். இது வந்து தனியாக போகாதீங்க, ஆளோட போங்க. இது வந்து நான் வந்து இயற்கையாக வந்து ரசிக்கணும்னு தான் தனியாக போகிறேன். ரொம்ப நாள் ஒரு கனவு, அந்த கனவை இப்போ நிறைவேற்ற போகிறேன். அதே மாதிரி இயற்கையாக வந்து போய் இந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது, அந்த தியானங்கள் பண்ணும்போது வந்து மைண்டு அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம போகிறோம் மலை. நம்ம சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று தேடி போகிறோம்ல, அந்த மாதிரி இது சுத்தமான காற்று தேடி நம்ம வந்து மலைத்தொடரில் போய் நம்ம அந்த பயணங்கள். இதை நான் இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே நான் காற்று சுவாசிப்பேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஆனால் இதோட பவர் வந்து எனக்கு தான் தெரியும். ஃபுல்லாக செல்லு, டிவி, மீடியா உள்ள பூந்து மண்டை ஃபுல்லாக குழம்பு போய் கிடக்கும். இன்ஸ்டாவில் திறந்தாலே சோக மியூசிக் தான். லவ் ஃபெயிலரு, அந்த பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை, இதே தாங்க போகுது. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தூக்கி கிடச்சிட்டு அமைதியாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணுங்கள். வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். இதாங்க வாழ்க்கை எந்தளவுக்கு வாழணும்னா, இது மாதிரி நம்ம அமைதியான இடத்துல வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலோடு சேர்ந்து வாழ்ந்தா மைண்டு ஃப்ரீ ஆகிடும். இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு அமைதியான தியானங்கள், அமைதியாக இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மலைத்தொடர்லாம் வரும். தனியாக வருவோம். தனியாக வந்து பண்ணும்போது நமக்கு அந்த எது நினச்சாலும் நடக்கும். அந்த குருவி சவுண்டோட சைலண்ட் மியூசிக், அந்த மியூசிக்கோடு நம்ம கேட்கும்போது அந்த மைண்டு எந்தளவுக்கு ஃப்ரீ ஆகும்னா உங்களுக்கு உணர்ந்தால் தான் தெரியும். அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் தியானங்கள் அடிக்கடி செய்வோம். தியானங்கள் போவோம். அப்புறம் யோகாசனம் கூட சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு சைலண்ட்டாகி அந்தளவுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். நம்ம எவ்வளோக்கு நம்ம தனியாக பண்ணாதீங்க, ஆள் இருக்கிற பண்ணுங்கள். இது வந்து கடுமையான பயிற்சி. இதெல்லாம் வந்து பண்ணும்போது கூட ஆள் இருக்கணும். தனியாக பண்ணி சாதாரணம் உண்டாகும், உஷாராக பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து தலைகீழ நிற்கிற பயிற்சி. ரத்த சர்க்குலேஷன் அருமையாக இருக்கும். கீழே மாதிரி நம்ம டெய்லி பித்த நடக்கும். தலைகீழ வந்து நின்னோம்னா ரத்தம் கீழே இறங்கும்போது நம்மளுக்கு சர்க்குலேஷன் பக்காவாக இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ரசிக்கிற வாழ்க்கையை தான் பார்க்குறோம். இது வந்து குரங்குகளுக்கு பிச்சு போடுறோம். அதுக்கு முன்னெல்லாம் குருவி இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த குருவி அடித்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. அதனால் குருவி சவுண்டே கேட்குறது ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த மாதிரி மலைத்தொடர்லாம் போனோம்னா நம்ம இந்த குருவி சவுண்டு, இயற்கை சவுண்டு, அந்த மரம் ஆடுறது, இதெல்லாம் வந்து ரசிக்கிற சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். இதுதான் சைலண்ட் மோடு போகிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனோம்னா சைலண்ட்டாக இருந்தால் அந்தளவுக்கு அந்த எல்லாத்தையும் உணரலாம். வழியே மறந்தாச்சு. நான் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். நான் தான் பேக்லஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பேக்லஸ் சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்மளோட காட்டு பயணங்கள், மலை பயணங்கள். சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த சேனல் பார்க்கலாம். நம்ம எல்லாமே வீடியோஸ் அதே மாதிரி போயிட்டுருக்கு. அவரோட வழிகள் பின்பற்றினாலே வேறு லெவலில் இருக்குங்க. அவர் வழினாக்கா அவர் சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அந்த மாதிரி காட்டில் போய் இயற்கையை ரசிச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. அதே மாதிரி அவர் வந்து நல்லா அந்த எல்லாத்தையும் சாப்பிடுவார், கண்டதெல்லாம் சாப்பிடுவார். அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் ஒரு இதாக இயற்கையாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை பயணங்கள்லாம் போகும்போது நல்லா இருக்குங்க. இயற்கையாக நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி மலைத்தொடர் நம்ம அதிகமாக போகும். இந்த மாதம் நல்லா குளிர் ஹெவியாக இருக்குது. பயங்கரமான குளிர். வெயில் வந்துச்சுன்னா நம்ம அந்த குளிர் அடங்கிடுது. சொற்று இல்லாமல் நம்மலாம் வேறு ஏற முடியல. அந்தளவுக்கு ஒரு வெப்பமாக இருந்து நல்ல ஒரு மலைத்தொடர், நல்ல பயணங்கள் சொல்கிற வார்த்தையில் எல்லாம் பார்த்து எகிரி வச்சணும். அடிபடும், கல்லுகள் சீழ்ப்பை உள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் உஷாராக போகணும், பாதுகாப்பாக. நல்ல ஒரு வாழ்க்கை, இயற்கையை ரசிக்கணும். தனிமையாக மலைத்தொடரெல்லாம் வந்து நிறைய நல்லது இருக்குது, நன்மைகள் தீமைகள் இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து உஷாராக போகணும். இந்த மாதிரி மலைத்தொடர் எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. உங்களுக்கு எந்த அனுபவத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் எத்தனை பேர் போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.